ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு தருமபுராதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் அருளாசி உரை வழங்கி இருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய தர்மயாதீனம் நட்சத்திர குருமணிகளை மொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். இதுவரை திருமலை சிறப்பு என்கின்ற அந்த கைலை மலையினுடைய சிறப்புகளை பற்றி நாம் சிந்தித்தோம். கைலாய மலையினுடைய பெருமைகளை எல்லாம் சேக்கிழார் பெருமான் மிக அருமையாக எடுத்து தந்தார்கள். இந்த பெரிய புராண சிந்தனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அவருடைய துணைவியார் திரு ரேவதி அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அம்மையார் சோமகோமதி அம்மையார், ஆயிரம் ஐயா, இன்னும் வர இருக்கக்கூடிய அன்னம்மாள் அம்மையார் அவர்களுக்கும், இன்னும் வர இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பெரிய புராணத்தில் 3வது தலைப்பில் இருக்கக்கூடிய திருநாட்டு சிறப்பு என்கின்ற தலைப்பில் இருக்கின்றோம். ஜோதி சொரூபமாக தெற்கு பகுதியிலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தை நோக்கி வருகின்றார். அவருடைய வரலாறுகளை எல்லாம் தன்னோடு இருக்கக்கூடிய சக அடியார்களுக்கு உபமன்யு முனிவர் எடுத்து கூறுகின்றார். அந்த உபமன்யு முனிவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குகின்றார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்கின்ற ஒரு தொகை நூலை எழுதினார்கள். அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திரு அந்தாதி என்கின்ற நூலை எழுதினார்கள். அதன் பிறகு இவை எல்லாற்றையும் விரித்து நான் இந்த பெரிய புராணத்தை செய்கின்றேன் என்று சேக்கிழார் பெருமான் அருளி செய்துவிட்டு, நான் இதுவரைக்கும் திருமலை சிறப்பை கூறினேன், இப்பொழுது திருநாட்டு சிறப்பை கூறுகின்றேன், சோழ நாட்டினுடைய சிறப்பை கூறுகின்றேன் என்று கூறி ஆரம்பிக்கின்றார். ஒரு புராணம் என்றால் மலை வளம், ஆறு வளம், நாட்டு வளம், நகர் வளம், வளம் இதெல்லாம் சொல்லணும். அதனால இப்பொழுது அந்த நாட்டு வளம்னுட்டு சொல்லும் பொழுது, இதில் 63 பேர் நாயன்மார்களாக இருந்தாலும் அந்த சோழ நாட்டிலிருந்து அந்த திருத்தொண்ட தொகை திருவாரூரிலிருந்து கிடைத்ததனாலும்
அந்த நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர் என்கின்ற திருத்தலத்தில் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி தந்ததனாலும் இந்த சோழ நாடு சிறப்புடைத்து என்று சோழ நாட்டினுடைய பெருமைகளை இப்பொழுது சேக்கிழார் பெருமான் எடுத்து கூறுகின்றார். ஒரு நாட்டினுடைய சிறப்பை கூறுவதற்கு முன்பு அந்த நாட்டில் பாயக்கூடிய நதியை பற்றி கூறினாலே அந்த நாடு எப்படிப்பட்ட செழிப்பு உடையதாக இருக்கும் என்று நமக்கு தெரிந்துவிடும். ஆகையினால் முதலில் நாட்டு வளத்தில் அந்த சோழ நாட்டில் பாயும் காவேரி ஆற்றினுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி வருகின்றார் சேக்கிழார் பெருமான். முதல் பாடல் செந்துருத்திப்பண், மத்தியமாவதி ராகம். பாட்டியல் தமிழூரை பயின்ற எல்லையுள், பாட்டியல் தமிழூரை பயின்ற எல்லையுள், கோட்டுயர் பணிவரை குன்றின் உச்சியில், கோட்டுயர் பணிவரை குன்றின் உச்சியில், சூட்டிய வளர்ப்புலி சோழர் காவிரி, சூட்டிய வளர்ப்புலி சோழர் காவிரி, நாட்டியல்பு அதனை யான் நவிழல் உற்றனன், நாட்டியல்பு அதனை யான் நவிழல் உற்றனன். பாட்டு இயல் தமிழ் உரை பயின்ற எல்லையுள். தான் சொல்லக்கூடிய நாட்டினுடைய எல்லையை முதல்ல குறிப்பிடுகின்றார். அப்ப தமிழ் பாடல்கள், தமிழில் உள்ள இயல் தமிழ் இசைத்தமிழ், அந்த இசைத்தமிழ் தான் இங்க பாட்டு. மேலும் உரை, இப்படி இந்த தமிழெல்லாம் பயிலக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட இந்த சோழ நாடு, அந்த எல்லையுள் கோட்டு உயர் பணிவரை குன்றின் உச்சியில், கோடு அப்படின்னா சிகரம் அப்படின்னு அர்த்தம், மலை சிகரம். மிக உயர்ந்த சிகரங்களையெல்லாம் உடைய பனி சூழ்ந்த மலை, வரைனா மலை. அப்போ உயர்கோட்டு அப்படின்னா உயர்ந்த சிகரங்களை உடைய அந்த பனி சூழ்ந்த மலை இமயமலை. அந்த இமயமலையில் ஒரு சிகரத்தின் உச்சியில், அந்த குன்றின் உச்சியில், அந்த இமயமலையின் ஒரு சிகரத்தின் உச்சியில் சோழர்கள் சென்று தங்களுடைய வெற்றிக்கு அடையாளமாக தங்களுடைய புலிக்கொடியை அந்த சிகரத்தில் நட்டு வருகின்றார்கள். அதான் அந்த மலை உச்சியில், இமயமலை உச்சியில் சூட்டிய வளர்ப்புலி சோழர். அந்த சூட்டியனா ஸ்தாபிதம் செய்த, நிலை நிறுத்திய, அந்த புலினா இங்க புலிக்கொடின்னு எடுத்துக்கிடணும். அந்த புலிக்கொடியை ஸ்தாபிதம் செய்த வளர் சோழர். வளர் சோழர்னா நேற்றைக்கும் வளர்ந்த சோழர்கள், இன்றைக்கும் வளரக்கூடிய சோழர்கள், நாளைக்கும் வளரக்கூடிய சோழர்கள், 3 காலத்தையும் காட்டி சோழர்களுக்கு ஒரு ஆசி வழங்கும் முகமாக இதுல சொல்றாங்க. அதே மாதிரி வளர் புலி அப்படின்னா அந்த புலிக்கொடியானது நேற்றும் வளர்ந்து இருக்கின்றது, இன்றும் உயர்ந்து இருக்கின்றது, நாளையும் உயர்ந்து இருக்கும் அப்படிங்கிற இதுல. அப்ப அந்த வளர் புலி வளர் சோழர்னு அதற்கு பொருள் எடுக்கணும். அப்படி அந்த இமயமலையின் உச்சியில் தங்களுடைய புலிக்கொடியை நாட்டி அந்த பெருமை கொண்ட, இமயம் வரைக்கும் தங்களுடைய ஆட்சியை அமைத்து கொண்ட அப்படிப்பட்ட சோழர்கள். அது காவிரி பாயக்கூடிய அந்த நாடு சோழர்களின். ஏன்னா சோழர்கள் ஒரு காலத்துல இமயமலை வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது குறுகி நம்ம தமிழ்நாடு லெவல்ல நின்றுருக்கு. அதனால எல்லா நாடுகளும் அவர்களுக்குரிய நாடுகளாக இருந்தாலும், கைலை மலை வரைக்கும் அவர்களுடைய நாடு இருந்தாலும், குறிப்பாக அவர்களுடைய பூர்வீக ஒரு நாடு அப்படின்னா காவேரி பாயக்கூடிய பகுதி. அதனாலதான் அந்த காவிரி நாடு அப்படின்னுட்டு அந்த சோழர் நாட்டை கூறுகின்றார். சிறப்பாக பல
நாடுகள் இவர்களுக்கு கட்டுப்பட்டு கப்பம் செலுத்தி கொண்டு இருந்தாலும் சிறப்பாக இவர்கள் ஆளக்கூடிய நாடு காவிரி பாயக்கூடிய நாடு. அதனால தான் அந்த சோழர்களினுடைய காவிரி நாட்டு இயல்பு, அந்த காவிரி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய அந்த நாட்டினுடைய இயல்பினை நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் அப்படின்னுட்டு அந்த சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி, திருநாட்டு சிறப்பு அப்படின்னுட்டு அந்த வளத்தை பற்றி இப்பொழுது எடுத்து கூற ஆரம்பிக்கின்றார்கள். அதாவது மற்ற நாடுகளெல்லாம் சோழர்கள் வெற்றி பெற்ற நாடுகள். காவிரி பாயக்கூடிய நாடு மட்டுமே சோழர்களினுடைய பூர்வீக நாடு. அதனால் இந்த சோழ நாட்டு சிறப்பை கூறுகிறேன். மற்ற நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டதுனால அதுவும் அவர்களுடைய நாடுதான். நாடாக இருந்தாலும் இந்த காவிரி பாயக்கூடிய சோழ நாடு தான் அவர்களுக்கே உரிய ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய சிறப்பை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் அப்படின்னுட்டு இந்த சோழ நாட்டினுடைய சிறப்பை இப்பொழுது எடுத்து கூற இருக்கின்றார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாட்டு பாருங்கன்னா, ஆதிமாதவ முனி அகத்தியல் தரு, ஆதிமாதவ முனி அகத்தியல் தரு, பூதநீர் கமண்டலம் பொழிந்த காவிரி, பூதநீர் கமண்டலம் பொழிந்த காவிரி, மாதர் மண்மடந்தை பொன் மார்பில் தாழ்ந்ததோர், மாதர் மண்மடந்தை பொன் மார்பில் தாழ்ந்ததோர், ஓத நீர் நித்தில தாமும் ஒக்குமால், ஓத நீர் நித்தில தாமும் ஒக்குமால். ஆதி மாதவ முனி. ஆதினா முதன்மை தன்மை உடைய அப்படின்னு அதற்கு பொருள். அப்படி முனிவர்களுக்குள்ளேயே முதன்மை தன்மை உடையவர் இந்த அகத்திய முனிவர். மாதவ முனி, மிகப்பெரிய தவத்தை செய்த அந்த அகத்திய முனிவர். அப்படிப்பட்ட அகத்தியன் தரு, அந்த அகத்தியரால் நமக்கு கிடைக்க பெற்ற, அகத்தியர் தந்த பூதநீர் கமண்டலம் பொழிந்த காவிரி, அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீர் அப்படின்னுட்டு, பூதம்ங்கிறதுக்கு பஞ்சபூதம்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இன்னொன்று பூதம்ங்கிறதுக்கு தூய்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த தூய்மையான நீர் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த நீரானது அகத்தியரினுடைய கமண்டலத்தில் இருக்கின்றது. அந்த அகத்தியரினுடைய கமண்டலத்திலிருந்து அந்த காவேரி கீழே விழுந்து மிகப்பெரிய ஆறாக உருவாகி அந்த காவிரி வருகிறது. அப்படி கமண்டலம் பொழிந்த காவிரி. அந்த காவிரி ஆறு எப்படி இருக்கின்றதாம்? பூமாதேவியினுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு முத்து மாலையை போல இருக்கின்றதாம். வளைந்து நெளிந்து செல்லுகிறது அது. அப்படி வளைந்து நெளிந்து செல்வது எப்படி இருக்கின்றதாம்? பூமாதேவியினுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு கடலில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு முத்து மாலையை போல அது இருக்கின்றது இந்த காவேரி ஆறு அப்படின்னு இதுல வர்ணிக்கின்றார். மாதர் மண்மடந்தை. மண்மடந்தை அப்படின்னா, மடந்தைனா பெண், மண்மடந்தைனா பூமாதேவின்னு அர்த்தம். மாதர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் அழகு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த
மாதர்னா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம் எடுக்கணும். ஏன்னா அடுத்தால பூமாதேவின்னு அந்த பெண்ணை பத்தி சொல்றாங்க. இந்த அப்படி அழகிய அந்த பூமாதேவியினுடைய பொன் மார்பில், பொன் போன்ற நிறத்தை உடைய மார்பில் தாழ்வாக அணிவிக்கப்பட்ட ஓத நீர் நித்தில தாமம் பொக்குமால். ஓதம்னா கடல். அந்த கடல் நீரிலிருந்து பெறப்பட்ட நித்திலம்னா முத்து. அந்த முத்துக்களால் செய்யப்பட்ட தாமம்னா அந்த மாலை. அந்த முத்து மாலையை போல, ஒப்புமால்னா அதை போல, அந்த முத்து மாலையை போல இந்த காவேரி ஆறு இந்த பூமாதேவிக்கு அழகு செய்து கொண்டு வளைந்து நெழிந்து இந்த காவேரி ஆறு செல்கிறது அப்படின்ட்டு இதுல அந்த காவேரி ஆற்றினுடைய ஒரு வழத்தை கூறுகின்றார். இதுல பாத்தீங்கன்னா ஆதினா முதன்மையுடைய மாதவத்தை உடைய முனிவர். அது ஏன் மாதவ முனின்னு போடுறாங்க? சிவனுக்கு சமமானவர் அப்படிங்கிற சிவசமானம்ங்கிற இதுல இந்த அகத்தியர் இருக்கக்கூடியவர். எப்படி அப்படின்னா, திருக்கல்யாண நடக்கு வடக்க எல்லாரும் போறதுனால தெற்கு பகுதி உயருது, வடக்க தாழுது. உடனே அந்த அவ்வளவு பேரும் இந்திரன், பிரம்மன், மகாவிஷ்ணு எல்லாரும் அங்க போய் நிக்காங்க. அவ்வளவு பேரும் அங்க இறைவனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வேண்டி வடக்க போனதுனால, கைலாய மலைக்கு போனதுனால, இமயமலைக்கு போனதுனால இங்க தெற்கு பகுதி பாரம் தாங்காம அப்படியே தூக்குது, வடக்க தாழுது. அப்ப இதை சமன் செய்வதற்கு யாரை அனுப்பலாம்னுட்டு சுவாமி அகத்தியரைத்தான் அனுப்பி வைக்கிறார். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் என்ன. அப்போ எல்லாருக்கும் சமமான அளவுக்கு என்ன தவம் செய்தவர் அந்த அகத்தியர். அதான் மா தவம். அகத்தியரை அனுப்பி நீ பொதியமலைக்கு போ, அப்பந்தான் இந்த பூமி சரிசமமாகும், உனக்கு நான் அங்க அந்த திருக்கல்யாண காட்சியை கொடுக்குறேன். அப்படிப்பட்ட பொதியமலை அடிவாரத்தில் நாம் இருக்கின்றோம், திருநெல்வேலி நகரில். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவத்தை உடையவர். அதான் மா தவமுனி அப்படின்ட்டு அவருக்கு அடைமொழி கொடுக்கின்றார். ரெண்டாவது, தமிழுக்கே உரிய தமிழ் இலக்கணத்தை எல்லாம் நன்கு தெரிந்து உபதேசம் செய்த முனிவர். முருகப்பெருமான் தேர்ந்து எல்லா வரங்களையும் பெற்ற முனிவர். அப்படிப்பட்ட அந்த அகத்தியர் நமக்கு இந்த காவேரியை தந்தார் அப்படின்ட்டு. அதாவது அந்த திருக்கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு அகத்தியரை தெற்கு பகுதிக்கு அனுப்புறாரு. அப்ப சுவாமிகிட்ட கங்கையில இருந்து கொஞ்சம் தண்ணீர் கொடு, எனக்கு போற வழியில கொஞ்சம் வறட்சியான பாலைவனங்கள் எல்லாம் இருக்கும், அதனால தண்ணீர் வேணும்னு சொன்ன உடனே அந்த கமண்டலத்துல அந்த தண்ணீரை பிடிச்சிட்டு வரார். அப்படி அந்த தண்ணீரை இப்படி ஒரு வரலாறு இருக்கு. மேலும் அங்க எல்லா நதிகளும் இருக்கு. அதுல இந்த காவேரி நதியை எனக்கு போற வழியில நிறைய பீடபூமிகள், பாலைவனங்கள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் தண்ணி சரிவர கிடையாது. மேலும் இந்த தெற்கு பகுதியிலையும் சரியான ஒரு ஆறு கிடையாது அந்த பொதிகை மலையில. அதனால எனக்கு இந்த காவேரி ஆறு பக்கம்லாம் சரியான ஆறு கிடையாது, குடகு மலையில எல்லாம். அதுக்காக வேண்டி எனக்கு நீ ஒரு தீர்த்தத்தை கொடுன்னு சொன்னோன்னு தான் காவேரி ஆற்றை கொடுத்ததாகவும் ஒரு சம்பிரதாய வரலாறு இருக்கு. அந்த காவேரி ஆற்றை அந்த ஒரு கையில வச்சிருக்கக்கூடிய கமண்டலத்துல அடக்கி வைத்து கொண்டு அப்படியே அவர் அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொண்டே அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் அந்த காவேரி ஆறை. கொண்டு வந்தோடனே இங்க சூரபன்மனுடைய கொடுமை தாங்காம இந்திரனும் இந்திராணியும் சீர்காழியில ஒரு நந்தவனம் அமைச்சு சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மறைஞ்சு இருந்து, செடி கொடிகளாக மறைஞ்சு இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோழ நாட்டுல காவேரி இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிடுங்க, எப்படி இருக்கும் சோழ நாடு? நினைச்சு பார்க்கவே முடியாது. ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த இந்திரன் நிறைய மலர்களை எல்லாம் வச்சு சீர்காழி பெருமான வழிபாடு பண்றான். நல்ல ஆட்சியில மாதம் மும்மாறி மழை பெய்யும். சூரபன்மனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, மழையே இல்லாம வறட்சியாகுது எங்க பார்த்தாலும். உடனே சீர்காழி பெருமான்கிட்ட வேண்டுகின்றான்,
உனக்கு பூ சாத்துறதுக்கு கூட எனக்கு பூவில்லையே, நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அப்போ இந்த அகத்தியர் வந்து கமண்டலத்துல காவேரி ஆற கொண்டு வராரு, நீ பிள்ளையார பூஜை பண்ணு, பிள்ளையார் வந்து அதற்கு வழிவகைகள் செய்வாரு அப்படின்னு சுவாமி வரம் கொடுக்குறாரு. உடனே இந்திரன் வந்து பிள்ளையார பூஜை பண்றான். என்ன பிள்ளையார்ட்ட வந்து என்ன வேணும்னு கேளு, என் நந்தவனம்லாம் வாடுது, நீ எனக்கு இதற்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி அகத்தியர் இந்த காவேரி நதியை கொண்டு வராரு, நான் அதை தட்டி விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் வந்து காக்கா உருவத்துல போய் அந்த குடகு மலையில அகத்தியர் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே அந்த கமண்டலத்தை தட்டி விட்டுருது காக்கா. அதுக்கப்புறம் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த காகம் தட்டிவிட்டு அந்த ஆறு விரிந்து ஓடி வந்ததனால் அந்த ஆற்றுக்கு பெயர் காவிரி. கானா காக்கா, விரித்தது, தட்டிவிட்டு அந்த ஆறு பறந்து விரிந்து வந்ததனால் அந்த ஆற்றுக்கு பெயர் காவிரி அப்படின்னு பேர். இன்னொன்னு, கவேர முனிவர்னு ஒரு முனிவருடைய ஆசிரமத்தின் வழியாக ஓடி வந்ததுனாலும் இதற்கு காவிரி அப்படின்னுட்டு, காவேரி அப்படின்னுட்டும் சொல்லுவாங்க, காவிரின்னு சொல்லுவாங்க, அந்த காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதனால அப்படின்னா, கவேர முனிவர்னு ஒரு முனிவர் ஆசிரமம் இந்த காவிரி ஆறு பாய்ந்து வரக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த ஆசிரமத்து வழியாக வந்ததுனால அதற்கு காவேரி அப்படின்ட்டு ஒரு பெயர் உண்டு. அப்படி அந்த அகத்திய முனிவர் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கமண்டலத்தில் இருந்து இந்த காவேரி வருகிறது. அதன் பிறகு அந்த காவேரி சீர்காழி வரைக்கும் பாய்ந்து ஓடி வருகிறது. அந்த தண்ணீரை வச்சு பயன்படுத்தி இந்திரன் வந்து பூக்கள் எல்லாம் நல்லா வளர்த்து சுவாமிக்கு பூஜை பண்றான். அதனால காவேரி ஆறு உற்பத்தி ஆனது என்னவோ குடகு மலையில உற்பத்தி ஆனாலும் காரணம் வந்து கடைமடையாக இருக்கக்கூடிய சீர்காழி வரைக்கும் அந்த தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்தது காவேரி ஆறு. சீர்காழியிலேருந்து கடல் ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். அது வரைக்கும் அந்த காவேரி ஆறு வளம் செய்து கொண்டே அந்த காவேரி ஆறு வருகிறது. அப்படி அந்த அகத்தியரினுடைய கமண்டலத்தில் இருந்த அந்த காவிரி ஆறு இவ்வாறு காக்கா உருவில் வந்த விநாயகர் தட்டிவிட அது காவேரி ஆறாக பெருகி ஓடி வந்தது. அடுத்து மாதர் மண் மடந்தை, அழகிய அந்த பூமாதேவிக்கு எங்கு பார்த்தாலும் அது வளைந்து நெளிந்து ஒரு மாலை ஆபரணத்தை முத்து மாலை அணிஞ்சிருந்தா அது எப்படி வளைந்து நெளிந்து கழுத்துல கிடக்குமோ அதுபோல இந்த மார்பில் இந்த மாலையை போல இந்த காவேரி ஆறு பூமாதேவிக்கு அணிக்கு அணி செய்து கொண்டு அது வருகின்றது அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அப்போ இதுல பொன் மார்பு அப்படின்னுட்டு ஏன் பூமி தாயை வந்து சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சைவ சித்தாந்தத்துல ஒவ்வொரு பூதங்களுக்கும் நிறம் சொல்லப்படும். அப்படி நிறம் சொல்லப்படும் போது பூமிக்கு பொன்னிறம் அப்படின்ட்டு உண்மை விளக்கத்துல வரும். பொன் பார் புனல் வெண்மை அப்படின்ட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அப்போ பொன்னிறம், பார்னா உலகம். அப்ப அந்த உலகம் வந்து பொன்னிறமானது. அதனாலதான் இங்க மண்மடந்தை பொன் மார்பில் அப்படின்ட்டு அந்த பொன்னிறத்தை வந்து சொல்றாரு. சரி, அடுத்தால வந்து அந்த நித்திலம்னா முத்து, அந்த முத்து வந்து வெண்மை நிறம். அதுக்கப்புறம் தண்ணீருக்கு நிறம் சொல்லும் பொழுது வெண்மை, அதான் பொன் பார் புனல் வெண்மை, புனல்னா தண்ணீர், அது வந்து வெண்மை நிறம். அதனாலதான் அந்த வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய ஓத நீர்னா கடல்னு அர்த்தம். கடல் நீரில் இருந்து பெறப்பட்ட குளிர்ச்சி பொருந்திய அந்த வெண்மை நிறமாகிய முத்து மாலையை போன்று இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த பஞ்சபூதங்களினுடைய நிறத்தை வைத்தே அதுல வந்து சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த காவேரி ஆறு. அடுத்த பாடல். சையமால் வரைபயில் தலைமை சான்றது, சையமால் வரைபயில் தலைமை சான்றது, செய்ய பூமகட்கு நல் செவிலி போன்றது,
செய்ய பூமகள்க்கு நல் செவிலி போன்றது வையகம் பல்லுயிர் வளர்த்து நாள்தோறும் வையகம் பல்லுயிர் வளர்த்து நாள்தோறும் உய்யவே சுரந்து அழித்து ஊட்டும் நீரது உய்யவே சுரந்து அழித்து ஊட்டும் நீரது. இந்த காவேரியாறு பிறக்கக்கூடிய இடத்திற்கு சையமலை அப்படின்னு பேர். என்ன சைய மால் வரை, வரைனா மலை, அந்த சையமலை அதுதான் குடகு மலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். குடகு நாடு குடகு மலை. என்ன அந்த சையமலையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மலையிலிருந்து வரக்கூடிய அந்த பெருமையில் சிறந்தது. தலைமைனா பெருமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அப்படி அந்த தலைமை சான்றதுன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு பெருமையில் சிறந்தது இந்த காவேரி ஆறு. செய்ய பூமகட்கு என்ன சிவந்த அந்த பொன்னிறமாக இருக்கக்கூடிய பூமாதேவி. போன தடவை மண்மடந்தை நாங்க இதுல பூமகட்கு அப்படிங்கிறாங்க. அந்த பூமாதேவி தேவியை வளர்க்கக்கூடிய செவிலித்தாய் போன்றது. செவிலினா வளர்ப்பு தாய். அந்த வளர்ப்பு தாயை போன்று இந்த பூமாதேவிக்கு இந்த காவேரி ஆறு இருக்கின்றது. ஏன்னா தண்ணீர் நமக்கு பருகதுக்கு வேணும், உணவுக்கு வேணும், பயிர் செய்வதற்கு வேணும். அதையெல்லாம் கொடுத்து இந்த பூமி தேவியை வளர்க்கின்றாளாம். தண்ணீரை கொடுத்து பூமாதேவியை வளர்க்கின்றாளாம். அப்படி வளர்க்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அவள் செவிலித்தாயாக அந்த பூமாதேவிக்கு இருக்கின்றாள் அப்படின்ட்டு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, பூமகள்னா அந்த பூமாதேவியினுடைய குழந்தைகள் அப்படின்ட்டு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணீர், சாப்பிட உணவு இதெல்லாம் எது தருது? நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அந்த நீரை பருகுவதற்கு நீரை தந்து, அந்த நீரின் மூலமாக உணவு பயிர்களை தந்து இந்த பூமி தேவியில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் வளர்க்கக்கூடிய செவிலித்தாயாக அந்த காவேரி ஆறு இருக்கின்றாள். வையகம் பல்லுயிர் வளர்த்து இந்த வையகம் இந்த பூமியில் உள்ள பல உயிர் கூட்டங்களை தன்னுடைய நீராலும் உணவுகளாலும் வளரச் செய்து நாள்தோறும் தினந்தோறும் உய்யவே அந்த உயிர்கள் உய்வினை அடைவதற்காக சுரந்து அந்த தண்ணீரை தந்து அழித்து அந்த தண்ணீரினால் நம்மை காப்பாற்றி ஊட்டும் நீரது. அந்த தண்ணீரை நமக்கு ஊட்டுகின்றது. அப்படிப்பட்ட தன்மையை உடையது இந்த காவேரி ஆறு. அதாவது அந்த இது என்ன இதுல சொல்லப்படுகின்றது அப்படின்னா, இந்த ஊட்டும் நீரது அப்படிங்கிறது என்னன்னா, அதுல கோடை காலத்துல தண்ணீர் இல்லாமல் வற்றினாலும் ஆத்துல ஊற்று தோண்டி தண்ணீர் எடுப்பாங்க, எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த கோடை காலத்திலும் தண்ணீரை தந்து இந்த உயிர்களுக்கு தண்ணீரை ஊட்டுவது அப்படிப்பட்ட தன்மை உடையது இந்த காவேரி ஆறு. நம்ம கூட ஒரு என்னுடைய வயது இப்போ கிட்டத்தட்ட 59 ஆகுது. நான்லாம் ஆற்றுல ஊற்று தோண்டிலாம் அந்த தண்ணீரெல்லாம் தாமிரபரணி தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த பொங்கலுக்கு முந்தின நாள்லாம் போய் ஆற்றுல சுத்தமாக ஊற்று தண்ணி தோண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அது இல்லை ஆற்றுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படிலாம் கோடை காலத்தில் தண்ணீர் வறட்சி. அப்போம்லாம் இந்த தெருவுக்கு தெரு பைப்பெல்லாம் கிடையாது. ஆற்றுல போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் போய் ஆற்றுல கோடை காலத்தில் ஊற்று தோண்டி வச்சுருப்பாங்க அந்த தாமிரபரணியில். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு குடிக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் அதை பயன்படுத்திக்கிடுவோம். அப்படிப்பட்ட
கோடை காலத்திலும் ஊற்று நீராக அந்த காவேரி ஆறு எல்லாருக்கும் தண்ணீரை தரக்கூடியதாக அது இருக்கின்றது. அது இந்த காவேரி ஆறு இதுல உய்யவே அப்படின்னுட்டு ஒரு பதத்தை போடுறாரு. உய்யவே அப்படின்னா நாம அந்த முக்தி பேற்றை அடைவதற்கு நமக்கு இந்த காவேரி ஆறு துணையாக இருக்கிறது. நாம தண்ணீர் குடிச்சா தானே வாழ முடியும், சாப்பிட்டா தானே இறைவனை நினைக்க முடியும், பட்னியா எப்படி இறைவனை நினைக்க முடியும்? அந்த தண்ணீரால தான் நமக்கு பூக்கள், இறைவனுக்குரிய நெய்வேத்தியங்கள், இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தங்கள்லாம் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சா தானே நம்ம உய்வு அடைய முடியும். அப்படி அந்த உய்வதற்கு இந்த காவேரி ஆறு துணை செய்வதனால் இந்த காவேரி சிவனடியார்களைப் போல இருக்கின்றது. சிவனடியார்களுக்கு ஒப்பது காவேரி. அதை ஒவ்வொரு பாட்டையும் பின்னால சொல்ல போறார். அடுத்து சுரத்தலால் இந்த காவேரி ஆறு பிரம்மனுக்கு சமமாக இருக்கிறது. அழித்தலால் அப்படின்னா காப்பாற்றுவதனால் இது கங்கைக்கு சமமாக இருக்கின்றது. ஊட்டுவதால் உமாதேவியை ஒப்பது காவேரி. ஊட்டுவதுன்னா ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினால் அல்லவா, ஆகையினால் கோடை காலத்துல ஊற்று தோண்டி நமக்கு தண்ணீரை அப்பொழுதும் தருவதனால் இது அந்த உமாதேவிக்கு சமமாக இந்த காவேரி ஆறு இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் வளர்ந்து தினந்தோறும் அது உயிர்கள் இறைவனை நினைந்து பூஜை செய்து உய்வு என்கின்ற அந்த முக்தி பேற்றை அடைவதற்கு இந்த காவேரி ஆறு துணையாக இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த பாட்டுல அந்த காவேரியினுடைய பெருமைகளை கூறுகின்றார். அடுத்த பாடல் மாலின் உந்தி சுழி மலர்தன் மேல் வரும். மாலின் உந்தி சுழி மலர்தன் மேல் வரும். சால்வினால் பல்லுயிர் தருதல் மாண்பினால். சால்வினால் பல்லுயிர் தருதல் மாண்பினால் கோலனர் கொண்டிகை தாங்கும் கொள்கையால். கோலனர் கொண்டிகை தாங்கும் கொள்கையால் போலும் நான் முகனையும் பொன்னி மானதே. போலும் நான் முகனையும் பொன்னி மானதே. இந்த காவேரி ஆறு பிரம்மாவுக்கு சமமாக இருக்கின்றது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, மாலின் உந்தி சுழி, அந்த திருமாலினுடைய கொப்புள் சுழித்து இருக்கும். அந்த கொப்புள் சுழியிலிருந்து தோன்றியவன் பிரம்மதேவன். அந்த திருமாலினுடைய அந்த தொப்புளானது எப்படி சுழித்து இருக்கின்றதோ அதுபோல இந்த காவேரி ஆற்றில் தண்ணீர் சுழித்து ஓடுகின்றது. அந்த சுழியில் மலர்கள் அடித்து வரப்படுகிறது. இங்க திருமாலினுடைய அந்த தொப்புளில் அந்த உந்தி சுழியில் அந்த தாமரை மலரின் மீது பிரம்மதேவன் இருக்கின்றான். ஆகையினால் இந்த பிரம்மதேவனை போல இந்த காவேரி ஆறு இருக்கின்றது. அப்போ ஆற்றுல வரக்கூடிய சுழி தான் திருமாலினுடைய உந்தி சுழி. சுழிகள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வரும். அதுல பூக்கள்லாம் அடித்து கொண்டு வரப்படுகிறது. அப்போ அந்த உந்தி சுழியின் மேல் இருக்கக்கூடிய தாமரை பூக்கள் அதுல பிரம்மா இருக்கிறா. அப்படி இந்த காவேரி ஆறு பிரம்மனை போல இருக்கின்றது அப்படிங்கிறப்ப. அடுத்து சால்பினால் பல்லுயிர் தரு தன் மாண்பினால். அந்த பல உயிர்களையும் அது இரவாது தன்னுடைய தண்ணீரை தந்து அந்த காவேரி ஆறானது காப்பாற்றுகிறது. இங்கே பிரம்மன் பல உயிர்களையும் படைத்து அவற்றை தருகின்றார், படைத்து காப்பாற்றுகின்றார். இதுல ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
அவன் படைக்கும் போதே, ஆண்டவன் நம்மளை படைக்கும் போதே, இன்னைக்கு இந்த சாப்பாடைத்தான் சாப்பிடணும், இவ்வளவு தண்ணீரைத்தான் குடிக்கணும்னு தலையில எழுதி வச்சிருப்பான். அது அவன் பறக்கும் போதே எல்லாம் அவன் தலையில எழுதப்பட்டு தானே வருது. அவனுக்கு இவ்வளவு தண்ணீர் குடிக்கணும், இவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னுட்டு. அந்த அடிப்படையில அந்த பிரம்மதேவன் பல உயிர்களை தருதல் மாண்பினால், தருதல்னா இங்க படைத்தல், படைத்தல்னா அது படைக்கும் போதே அதற்கு உரிய தண்ணீர், உணவு எல்லாத்தையும் அவன் வகுத்து வச்சு தான் அனுப்பி வைக்கிறான். அது அப்படி அந்த பிரம்மதேவன் பல உயிர்களை படைத்து அவர்கள் அதற்கு உரிய தண்ணீர், அதற்குரிய உணவுகளை வைத்து தலையில் எழுதி அனுப்புவதனால் அந்த காவேரியாரும் பல உயிர்களுக்கு பருகுவதற்கு நீரை தந்து அந்த உயிர்களுக்குரிய உணவாக நெல், கரும்பாக விளைந்து அந்த உயிர்கள் சாப்பிடக்கூடிய உணவாகவும் இந்த காவேரி ஆறு மாறுவதனால் இந்த காவேரி ஆறு பிரம்மனுக்கு சமமாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோலனர் கொண்டிகை தாங்கும் கொள்கையால் போலும் நான்முகனையும் பொன்னிமானதி அப்படின்னு. அழகிய கோலம்னா அழகிய, அழகிய நல்ல ஒரு கமண்டலம், குண்டிகைனா கமண்டலம்னு அர்த்தம். அந்த கமண்டலத்துல அகத்திய முனிவர் அங்கேருந்து இந்த காவேரி ஆறை கொண்டு வரார். நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். என்ன, அந்த கமண்டலத்தில் அந்த காவேரி ஆற்றை தாங்கி கொண்டு வந்த கொள்கையினால் இந்த பிரம்மதேவனும் கையில ஒரு கையில ஜபவடம் வச்சிருப்பாரு, இன்னொரு கையில கமண்டலம் வச்சிருப்பார். அந்த பிரம்மதேவனும் கையில் ஒரு கமண்டலம் வைத்திருக்கின்றார். இந்த காவேரி ஆறும் கமண்டலத்திலிருந்து வெளியே வருகின்றது. ஆகையினால் அந்த காவேரி ஆறு பிரம்மனுக்கு சமமாக பிரம்மனை போல இருக்கின்றது அப்படின்னுட்டு. கொள்கையார் போலும் நான்முகனையும் பொன்னிமானதி, நான்முகனை போல இந்த பொன்னிமானதியானது இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல அந்த காவேரி ஆறு பிரம்மனைக்கு சமமாக இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல், திங்கள் சூடிய முடிச்சிகரத்து உச்சியில், திங்கள் சூடிய முடிச்சிகரத்து உச்சியில் பொங்கு வெண் தலை நூரை பொருது போதலால், பொங்கு வெண் தலை நூரை பொருது போதலால் எங்கள் நாயகன் முடிமிசை நின்றே இழி, எங்கள் நாயகன் முடிமிசை நின்றே இழி கங்கையாம் பொன்னியாம் கண்ணி நீத்தமே, கங்கையாம் பொன்னியாம் கண்ணி நீத்தமே. இந்த பாட்டுல காவேரி ஆறு கங்கைக்கு சமமான நதியாக இருக்கிறது அப்படின்னுட்டு இந்த 2வது பாட்டுல அதற்கு விளக்கங்கள் கொடுக்கிறார். திங்கள் சூடிய முடி சிகரத்து உச்சியில், சந்திரனை சூடிய திருமுடியை உடைய அந்த சிவபெருமானினுடைய தலை உச்சியிலிருந்து இந்த கங்கை நதியானது வருகிறது. இந்த குடகு மலையில் தோன்றக்கூடிய இந்த காவேரி ஆற்றினுடைய அந்த மலை உச்சியிலும் திங்கள் அப்படியே தங்கி இருக்கின்றது, ஓய்வெடுக்கின்றது. சிவபெருமானினுடைய தலையிலும் திங்கள் ஓய்வெடுக்கிறது. இந்த குடகுமலை சிவபெருமானை போல உயர்ந்த மலை. அந்த குடகுமலையினுடைய உச்சியிலும் சந்திரன் இருக்கின்றது. அப்போ கங்கைக்கு சமமான நதி தானே இது அப்படின்னுட்டு அந்த
சிவபெருமானினுடைய அந்த திங்கள் தங்கி இருக்கக்கூடிய சடைமுடியாகிய அந்த சிகரத்து உச்சியில் இந்த கங்கையாறு அவனுடைய சடைமுடியில் தங்கி இருக்கிறது. இங்கேயும் அந்த குடகு மலையில், அந்த குடகு மலைக்கு மேலே சந்திரன் இருக்கின்றது. அந்த மலையில் இந்த காவேரி ஆறு இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ அதாவது காவிரியானது திங்கள் தவழும் குடகுமலை உச்சியிலிருந்து வருகிறது. கங்கையானது திங்கள் சூடிய சிவபெருமானுடைய தலை உச்சியிலிருந்து வருகின்றது. இப்படி ஒப்புமை என்ன அது. அடுத்து பொங்கு வெண் தலை நுரை பொருது போதலால், அந்த காவேரி ஆத்துல தண்ணீர் பெருக்கினால தண்ணீர் பெருக்கினால் பொங்கி வருகிறது, வெண்மையான நுரைகள் வருகிறது. அந்த வெண்மையான நுரைகள் எல்லாம் ஒரு தலையை போல உருவெடுக்கிறது. நிறைய நுரைகள் ஒன்னா சேர்ந்து ஒரு தலை அளவுக்கு வருது. அது எதுலையாவது ஒரு பாறையில போய் முட்டி உடையுது. பொருது அப்படின்னா மோதி போதலால், பொங்கு நுரை அப்படியே பொங்கி கொண்டு வரக்கூடிய நுரையானது எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெண்தலை வெண்மையான தலையை போல உருவெடுக்கிறது. உருவெடுத்து அப்படியே அது வரும்போது ஏதாவது பாறைகள்லாம் இருக்கின்றது, அந்த பாறையில் பொருது, அந்த பாறையில் மோதி தலை சிதறி அப்படியே போவது போல தண்ணீரோடு தண்ணீராக அது போகின்றது. அதே போல இந்த கங்கை யாரும் இறைவனுடைய தலை உச்சியில் அந்த சடைமுடியில் இருக்கின்றாள். அங்கு அசைந்து கொண்டு அலையடித்து கொண்டு அவள் இருக்கின்றாள். அப்படி அலையடித்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் வெண்மையான நுரைகள் எல்லாம் தோன்றுகிறது. அந்த வெண்மையான நுரைகள் ஒரு தலை அளவுக்கு தோன்றி அப்படியே சுவாமியினுடைய சடைமுடியில் அது மோதி சிறிய சிறிய துளிகளாக அப்படியே சுவாமியினுடைய சடைமுடியிலிருந்து அது வழிகின்றது. அப்படி வழிவதனால் இந்த காவேரி ஆறும் கங்கை ஆறை போல இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. எங்கள் நாயகன் முடிமிசை நின்றே இழி, எங்கள் நாயகனாகிய சிவபெருமானினுடைய திருமுடியின் மீது, மிசைனா மீதுன்னு அர்த்தம், திருமுடியின் மீது சடைமுடியின் மீது நின்றே எழி. அந்த சடைமுடியிலிருந்து கங்கை ஆறு கொஞ்சம் கொஞ்சமா இழிகின்றது, கொஞ்சம் கொஞ்சமா அது காவேரி ஆறு வெளியே வருகிறது. அப்படிப்பட்ட கங்கை ஆறு வெளிவருகிறது. நின்றே எழி கங்கையாம். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய சடைமுடியிலிருந்து எழுந்து வரக்கூடிய கங்கையை போல இந்த பொன்னியாம் கண்ணி நித்தமே, இந்த பொன்னி நதி என்கின்ற அந்த கன்னியாறு, அந்த கன்னியாற்றினுடைய நீரும் இந்த கங்கையினுடைய நீரும் இப்பொழுது சரிசமமே. அப்படின்னா கங்கை தான் பொன்னி நதி, பொன்னி நதி தான் கங்கை அப்படின்னுட்டு இந்த பொன்னியாறு, இந்த காவேரி ஆறு கங்கைக்கு சமமான ஒரு நதி அப்படின்னுட்டு இந்த காவேரி ஆற்றினுடைய பெருமையை கூறுகின்றார். ஏன்னா ஒரு நாட்டினுடைய ஆற்றை பற்றி சொல்லியாச்சுனாலே எல்லா வளங்களும் சொன்னது மாதிரி தான். ஆறு எல்லா இடத்துலையும் தண்ணீரை பரப்பி வளத்தை பெருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அதனால தான் நாட்டு வளம் சொல்வதற்கு முன்பு காவேரி ஆற்றை பற்றி அதனுடைய வளத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாடல் வண்ண நீழ்வரை தர வந்த மேன்மையால், வண்ண நீழ்வரை தர வந்த மேன்மையால், எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையால், எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையால், அண்ணல் பாகத்தை ஆளுடைய நாயகி, அண்ணல் பாகத்தை ஆளுடைய நாயகி, உள்ளிகில் கருணையில் ஒழுக்கம் போன்றது, உள்ளிகில் கருணையில் ஒழுக்கம் போன்றது. இதுல
காவேரியாறு அந்த சிவகாமி அம்மைக்கு சமமானவள், அம்பிகைக்கு சமமானவள் அப்படின்ட்டு இந்த காவேரி ஆற்று அதற்கு ஒப்புமை கூறுகின்றார் இந்த பாட்டுல. வண்ண நீழ்வரை தர வந்த மேன்மையால், அதாவது அழகிய, வண்ணம்னா அழகிய, நீண்ட மலை, நீழ்வரை, வரைனா மலை, நீண்ட மலை, தர அந்த மலை தருவதனால் வந்த மேன்மையால், அப்படிப்பட்ட மேன்மையை உடையது இந்த காவேரி ஆறு. என்ன அழகிய நீண்ட அந்த குடகுமலை, நீழ்வரைனா குடகுமலை, அந்த குடகுமலையில் தர இந்த காவேரி ஆறு அங்கிருந்து வரக்கூடிய ஒரு மேன்மையை கொண்டதாக இருக்கின்றது ஒன்று. இன்னொன்னு அழகிய நீண்ட வரைனா இமயமலைன்னு அர்த்தம். அந்த அழகிய இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த இமவானுக்கு மகளாக வந்த மேன்மையால், அம்பிகை அந்த இமயமலை அரசன் இமவானுக்கும் மேனை என்கின்ற அவனுடைய மனைவிக்கும் மகளாக அவள் தோன்றுகின்றாள். அப்படிப்பட்ட மேன்மையினால் அம்பிகை தான் இந்த காவேரி அப்படின்ட்டு இதுல ஒரு ஒப்புமை கூறுகின்றார். காவேரியும் இந்த சையமலை அப்படிங்கிற குடகுமலையில தான் இவள் தோன்றி வருகின்றாள். அம்பிகையும் இமயமலையில் தோன்றி வருகின்றாள். அப்படிப்பட்ட மேன்மையினால் இந்த காவேரி இறைவியை போன்றவள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையால், அம்பிகை ஈகை குணத்துல சிறந்தவள். ஈதல் இசைபட வாழ்தல் அப்படின்ட்டு, ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் சொல்லுவாங்க. ஈபவர்க்கு அருளும் வைத்தார் அப்படின்ட்டு. அப்போ இந்த காவேரியாரும் தான் செல்லக்கூடிய வழிகளிலெல்லாம் எங்கு பார்த்தாலும் தண்ணீரை பெருக்கி கொண்டு அங்கு இருக்கக்கூடிய வயல்வெளிகளை எல்லாம் செழிக்க செய்து எல்லா அறங்களையும் வளர்த்து கொண்டு அவள் செல்கின்றாள். அப்படிப்பட்ட ஈகைத்தன்மை உடையவளாக காவேரியார் இருக்கின்றாள். அம்பிகையும் அந்த காஞ்சிமான அந்த இறைவனிடத்திலிருந்து இருநாழி நெல்லை பெற்று கொண்டு எல்லா அறங்களையும் வளர்க்கக்கூடிய தன்மையை உடையவளாக, அந்த ஈகையை உடையவளாக அம்பிகை இருக்கின்றாள். ஆகையினால் எங்களுடைய அம்பிகையை போன்று இந்த காவேரியாரும் இருக்கின்றாள் அப்படின்ட்டு இதுல அந்த அறத்தை வளர்ப்பதை வைத்து ஒப்புமை கூறுகின்றார். அடுத்து அண்ணல் பாகத்தை ஆளுடைய நாயகி. அண்ணல் சிவபெருமானினுடைய ஒரு பாகத்தை ஆளுடைய நாயகி, அந்த ஒரு பாகத்தில் இருந்து கொண்டு அந்த இறைவனையே ஆளக்கூடிய நாயகியாக இருக்கக்கூடிய அந்த எம்பிராட்டியினுடைய உள்நெகிழ் கருணையின் ஒழுக்கம் போன்றது காவிரி. காவிரின்னு கடைசியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா அர்த்தம் கிடைச்சிரும். அப்போ உள்நெகிழ் அப்படின்னா அம்பிகை எல்லா உயிரிடத்திலும் உள்ளே பரவி நிற்பவள் அம்பிகை. உள்நெகிழ் அந்த எல்லா உயிர்களிடத்திலும் உள்ளே பரவி நிற்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய கருணை, அந்த கருணையாகிய அந்த ஒழுக்கம் போன்றது. இந்த ஒழுக்கம் எப்படி இருக்கின்றதோ அம்பிகையினிடத்தில், அதுபோன்று இந்த காவேரியும் எல்லா உயிர்களிடத்திலும் கலந்து அவள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாப்ல. அதாவது எல்லா உயிரிடத்திலும் பரவி நிற்கக்கூடியவள் அம்பிகை. காவிரி நீரால் அந்த நீரானது எல்லா உயிர்களுக்கும் உள்ளே சென்று நீராக பரவி இருக்கின்றது. உணவாக அந்த உயிர்களுக்குள் சென்று அந்த காவேரி ஆறு பரவி இருக்கின்றது. ஆகையினால் அம்பிகை எப்படி எல்லா உயிரிடத்திலும் உள்ளே நெகிழ்ந்து கருணையாக அவள் ஒழுகி கொண்டு இருக்கின்றாளோ, ஒழுக்கம்னா ஒழுகி கொண்டு இருத்தல்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்படி நீரொழுக்கு போல எப்படி இருக்கின்றாளோ அதுபோல இந்த காவேரியும் எல்லா உயிர்களிடத்திலும் நீராக உணவாக உயிர்களுக்குள் பரவி இருப்பதனால் இந்த காவேரியானவள்
அம்பிகையை போன்று இருக்கின்றாள் அப்படின்னுட்டு இந்த காவேரிக்கு ஒரு ஒப்புமையை அம்பிகையோட கூறுகின்றார். அதாவது காவிரி குடகுமலையில் உற்பத்தியாகி வரும், அம்பிகை இமயமலையில் இமவான் மகளாக வருகின்றாள். காவிரி நீரால் உயிர்களுக்கு தன் பருக நீர், உண்ண உணவு, அறச்செயல்களெல்லாம் வளர்கிறது. அம்மை இருநாழி நெல் கொண்டு அந்த உயிர்களுக்கு எல்லா அறங்களையும் அவள் செய்கின்றாள். ஆகையினால் இந்த காவேரியாரை இறைவியைப் போல இந்த காவேரியாறு இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த காவேரியினுடைய பெருமையை இதில் கூறுகின்றார்கள். அடுத்த பாட்டு. வம்புலா மலர் நீரால் வழிபட்டு, வம்புலா மலர் நீரால் வழிபட்டு, செம்பொன்பார்க்கரை எண்ணில் சிவாலயத்து, செம்பொன்பார்க்கரை எண்ணில் சிவாலயத்து, எம்பிரானை இறைஞ்சலில் ஈர்பொல்டி, எம்பிரானை இறைஞ்சலில் ஈர்பொல்டி, உம்பர் நாயகர்க்கு அன்பரும் ஒக்குமால், உம்பர் நாயகர்க்கு அன்பரும் ஒக்குமால். இப்ப இந்த பாட்டுல இந்த காவேரியாறு சிவனடியார்களை போன்று இருக்கின்றது அப்படின்னு ஒரு ஒப்புமையை இதுல சொல்கின்றார். வம்புலா மலர் நீரால் வழிபட்டு. அப்போ வம்பு அப்படின்னாலே வாசனைன்னு அர்த்தம். வம்புனா வாசனைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கை குற்றாலத்துல பாடும்போது சொல்றாங்க, வம்பு ஆர் குன்றம், வாசனை மிகுந்த மூலிகைகளெல்லாம் இருக்கக்கூடிய குன்றம் குற்றாலமலை. அதுபோல வம்பு மலர், வம்புலா மலர், அந்த வாசனை நிறைந்த அந்த மலர், அந்த மலர் கொண்டு இறைவனை வழிபாடு செய்தல் அடியார்களுடைய செயல்பாடு. நீரால் வழிபாடு செய்தல், அந்த நீரினால் இறைவனுக்கு அர்க்கியம், ஆசமனம், பாத்தியம் இதெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்தல் சிவனடியார்களினுடைய ஒரு செயல்பாடு. அப்படி இந்த காவேரியாறு என்ன செய்ததான், செம்பொன் வார்க்கரை, சிவந்த பொன் போன்ற மணல்களெல்லாம் இருக்கக்கூடிய நீண்ட கரை. வார்க்கரைனா நீண்ட கரை, கிட்டத்தட்ட அது ஆயிரக்கணக்கில் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி வருது இந்த காவேரி ஆறு. அதனால நீண்ட கரையை உடையதாக அது இருக்கின்றது. அந்த 2 கரைகளிலும், வடகரை தென்கரை என்ற 2 கரைகளிலும் எண்ணில் சிவாலயத்து, அளவில்லாத சிவாலயங்கள், நிறைய சிவாலயங்கள் இருக்குது. அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய எம்பிரானை, எங்கள் சிவபெருமானை இறைஞ்சலின், இந்த காவேரியாறு வழிபாடு செய்து கொண்டே வருகிறது. அதான் நம்ம தேவார பாடல் பெற்ற இதுலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான தலங்கள் வடகரை, காவிரி வடகரை தலங்கள், தென்கரை தலங்கள்னு தான் இருக்கும். மற்ற இதெல்லாம் குறைச்சலாக தான் இருக்கும். அப்படி அந்த சோழ மன்னர்கள் காவேரி ஆற்றினுடைய 2 கரைகளிலும் பல சிவாலயங்களை எழுப்பி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த சோழ நாடு. அப்படி அந்த அளவில்லாத சிவாலயத்திற்கு பக்கத்தில் இந்த காவேரி ஆறு ஓடி வந்து அந்த சிவபெருமானை வழிபாடு செய்கின்றது. எம்பிரானை இறைஞ்சலின், வழிபாடுனா என்ன, இறைவனுக்கு பூஜைக்கு தண்ணீர் கொடுக்கின்றது. அழகிய அந்த தண்ணீரினால் அழகிய பூக்கள் எல்லாம் வளர்கிறது, பூவை கொடுக்கின்றது. அந்த தண்ணீரினால் உணவு தானியங்கள் வளர்கிறது, உணவு தானியங்களால் இறைவனுக்கு நெய்வேத்தியத்தை கொடுக்கின்றது. இப்படி அந்த காவேரி ஆறு தான் செல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அளவற்ற சிவாலயங்களில் எங்கள் சிவபெருமானை வணங்குவதனால் ஈர்ம்பொன்னி, ஈர்ம்னா நீர் வற்றாதுன்னு அர்த்தம்.
ஈரும் பொன்னினா ஈரப்பசை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய, கோடை காலத்துலயும் ஊற்று தண்ணியாவது இருக்கும். என்ன? அப்படி அந்த நீர் வற்றாத அந்த நீர் ஊற்று உடைய பொன்னி நதி. அந்த பொன்னி நதி இப்பொழுது உம்பர் நாயகருக்கு, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமானுக்கு அன்பரும் ஒப்புமார். சிவபெருமானினுடைய அன்பராகவும் அது இப்பொழுது அன்பருக்கு சமமாக இந்த காவேரி ஆறு இருக்கின்றது. ஏன்னா அன்பர்கள் என்ன செய்வார்கள்? தினந்தோறும் சிவபூஜை பண்ணுவாங்க. அந்த சிவபூஜை பண்ணும்போது வாசனை மிகுந்த மலரை கொண்டு இறைவனை அர்ச்சனை செய்வார்கள். நீரால் இறைவனை அபிடேகம் செய்வார்கள். அந்த நீரை கொண்டு அர்க்கியம், ஆசமனம், பாத்தியம் எல்லாம் இறைவனுக்கு கொடுத்து சிவபூஜை அவர்கள் செய்வார்கள். இந்த அப்படிப்பட்ட அந்த சிவனடியார்கள் எப்படி தங்களுடைய பூஜைக்கு பூவையும் நீரையும் கொண்டு இறைவனை வழிபாடு செய்கின்றார்களோ, அதுபோல இந்த காவேரியாரும் அந்த சிவாலயங்களுக்கு பக்கத்தில் ஓடி வந்து அந்த சிவாலயங்களை ஒட்டி அந்த இறைவனுக்கு தண்ணீர் வளத்தை கொடுக்கின்றது. அந்த தண்ணீர் வளத்தின் காரணமாக பூக்கள் நன்கு வளர்ந்து பூக்களை கொடுக்கின்றது. அந்த தண்ணீர் வளத்தினால் நல்ல தானியங்கள் விளைந்து இறைவனுக்கு நெய்வேத்தியத்தை கொடுக்கின்றது. ஆகையினால் இந்த காவேரியானது சிவபெருமானினுடைய அடியாருக்கு சமமாக இதுவும் ஒரு அடியாராக இந்த காவேரி ஆறு இருக்கின்றது அப்படின்னுட்டு காவேரி ஆற்றுக்கும் சிவனடியார்களுக்கும் ஒரு ஒப்புமையை இதுல சொல்கின்றார்கள். நாவுக்கரசு பெருமானும் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் அப்படிங்கிறாங்க. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், இறைவனுக்குரிய பூஜைக்குரிய அந்த தீர்த்தம் பூக்களையெல்லாம் வைத்து இறைவனை நான் பூஜை செய்வதிலிருந்து இனிமேல் விலக மாட்டேன் அப்படின்னுட்டு அதில் சொல்றாங்க. அதுபோல இந்த காவேரியாரும் இறைவனை பூஜை செய்வதனால் இந்த காவேரியாறு சிவனடியாராக இருக்கின்றது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செம்பொன் வார்க்கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்பொன் சிவந்த பொன் போன்ற மணல்களை உடைய நீண்ட கரையை உடையது. அப்ப நிலத்தின் நிறம் பொன்மை, அந்த பொன்மையை இங்கேயும் கொடுக்கின்றார். செம்பொன் அப்படின்னா சிவந்த பொன் போன்ற நிறத்தை உடைய மணல்கள் உடைய அந்த நீண்ட கரை அப்படின்ட்டு. அடுத்த பாட்டு, வாசம் நீர் பூட்டை மங்கையர் பொங்கையில், வாசம் நீர் பூட்டை மங்கையர் பொங்கையில், பூசு குங்குமமும் புனை சாந்தமும், பூசு குங்குமமும் புனை சாந்தமும், வீசு தென்திரை மீதிழிந்து ஓடு நீர், வீசு தென்திரை மீதிழிந்து ஓடு நீர், தேசுடை தெனினும் தெளிவில்லதே, தேசுடைத்து ஏனினும் தெளிவு இல்லதே. வாசம் நீர் குடை மங்கையர். இந்த காவிரி ஆத்துல அந்த பெண்கள் எல்லாம் நீராடுகின்றார்கள். குடைதல் அப்படின்னா நீராடுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த காவேரி ஆறு வாசனை மிகுந்த ஒரு நீராக இருக்கின்றது. அந்த நீரில் இந்த பெண்கள் எல்லாம் நீராடுகின்றார்கள். நீராடும் பொழுது அவர்களுடைய கொங்கையில், அவர்களுடைய மார்பில் பூசி இருக்கக்கூடிய குங்குமம், அவர்கள் உடம்பில் புனைந்த அணிந்திருக்கக்கூடிய சந்தனம், இதெல்லாம் ஆற்றுல அவங்கள குளிச்ச உடனேயே தன்னை போலேயே இந்த ஆற்று நீரினுடைய வேகத்தினால அவைகளெல்லாம் அடித்து செல்லப்படுகின்றது. இவங்க தேய்ச்சி தான் குளிக்கணும்னு இல்லை,
அதுவே அந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் அடித்து கொண்டு செல்லுகிறது. அப்படி வீசு தென்திரை தெளிந்த அலைகள் வீசுகின்றது அந்த காவேரி ஆற்றில். என்ன திரைனா அலை. அந்த அலைகளின் காரணமாக மீது இழிந்து ஓடும் நீர். அந்த நீரானது அப்படியே இந்த பெண்களின் மீது படிந்து அந்த நீரானது ஓடுகின்றது. குளிக்கின்றார்கள். தேசுடைத்து எனினும் தெளிவு இல்லது. என்ன அப்போ இந்த காவேரி ஆற்று தண்ணீரானது இயற்கையிலேயே தெளிவான ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. தெளிந்த தண்ணீர் ஒளி பொருந்தியதாக இருக்கும். கலங்கிய தண்ணீர் ஒளி இல்லாமல் இருக்கும். அது அப்ப இந்த காவேரி ஆற்றினுடைய தண்ணீரினுடைய இயற்கை தன்மை என்ன? தேசு உடைத்து எனினும், தேசுனா ஒளின்னு அர்த்தம். அந்த தண்ணீர் இயற்கையிலேயே ஒளி உடையது. ஒளி உடையதுன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது தெளிந்த நீராக இருக்கின்றது. அப்ப அந்த காவேரி ஆற்றினுடைய இயற்கை குணம் என்ன? அது தெளிந்த நீராகவும் ஒளி அப்படியே பட்டால் தெரியக்கூடிய அப்படி ஒளி பொருந்தியதாகவும் இருக்கக்கூடிய அந்த காவேரி ஆறு இப்போ இந்த பெண்கள்லாம் குளிச்சதுனால அது தெளிவு இல்லாமல் கலங்களாக இந்த காவேரி ஆறு செல்கிறது அப்படின்ட்டு இதுல அந்த அப்படி இதுல என்ன எடுத்துக்கிடணும்னா, அந்த பெண்கள் அந்த குங்குமம் சந்தனத்தை எல்லாம் அணிந்து அவர்கள் செல்வச் செழிப்போடு இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அந்த ஒரு ஆறுன்னு இருந்தா அது குளிப்பதற்கு தகுந்தவாறு அது இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த ஆறு குளிப்பதற்கு தகுந்தவாறு இருக்கிறதுனாலதான் எல்லா பெண்களும் அந்த ஆத்துல போய் குளிக்கிறாங்க. ஆத்துல பெரிய அதாவது நம்முடைய காவேரி ஆறு ஓரளவுக்கு எல்லாரும் குளிக்கக்கூடிய துறைகளை உடையது. இன்னும் சில பெரிய நதிகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இதிலெல்லாம் கிடக்கும். அதனால இந்த இடத்துல குளிக்காதீங்க, ஆத்துல சுழி இருக்கு, அந்த சுழி அப்படியே ஆளை இழுத்துரும். அதனால அப்போ அந்த மாதிரி ஆறுகள் பயத்தை தரக்கூடியது. அந்த காவேரி ஆறு அப்படி இல்லை. நம்ம அந்த ஆற்றின் ஓரத்துல நம்ம எல்லாரும் குளிக்கக்கூடிய துறை அமைத்திருப்பார்கள். அந்த துறையில் நாம் குளிக்கலாம். அது அப்படி இந்த பெண்கள் எல்லாம் குளிக்கின்றார்கள். அந்த பெண்கள் அவர்கள் இந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் தேய்த்து குளிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த காவேரி ஆறு வேகமாக பாய்ந்து இந்த பெண்களின் மீது படிவதனால் இயற்கையாகவே அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் ஆற்றோடு அடித்து செல்லப்படுகிறது. அப்படி அந்த காவேரி ஆறு தெளிந்த நீரானது இப்பொழுது தெளிவில்லாத இந்த சந்தனமும் குங்குமமும் கலந்த ஒரு கலவையாக தெளிவில்லாததாக இந்த காவேரி ஆறு இப்பொழுது செல்கிறது. அப்படின்னா எல்லாருக்கும் குளிப்பதற்கு பயன்படக்கூடியதாக இந்த காவேரி ஆறு இருக்கின்றது அப்படின்ட்டு. இதுல என்ன அப்படின்னா, புறத்தில் தூய்மை வேண்டும். வள்ளுவர் சொல்லும்போது புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உயிர்களினுடைய புறத்தில் தூய்மையை கொடுத்து அந்த குளித்த உடனேயே ஒரு புது உற்சாகத்தை கொடுத்து அடுத்து அவர்கள் பூஜையில் ஈடுபடுவதற்கு ஒரு தனித்துவமான ஒரு மன நிலையை இந்த காவேரி ஆறு கொடுக்கின்றது அப்படின்ட்டு அந்த காவேரி ஆற்றினுடைய ஒரு செழிப்பை இதில் கூறுகின்றார்கள். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, மாவிரைத்து எழுந்து ஆர்ப்ப வரைதரு, மாவிரைத்து எழுந்து
ஆர்ப்ப வரை தரு பூவிரித்த புதுமது பொங்கிட்டு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியிற் போலி நாடு வளம் தரு வாவியில் போலி நாடு வளம் தரு காவிரி பூனல் கால் பறந்து ஓங்குமால் காவிரி பூனல் கால் பறந்து ஓங்குமால். இதுல அந்த முதல் பாட்டுல, இதுக்கு முந்தின பாட்டுல பூசு குங்குமமும் புனை சாந்தமும் அப்படிங்கிறதுல அந்த மக்களினுடைய செழிப்பையும் அதுல நம்ம பார்க்கணும். குங்குமம் மஞ்சள்ல இருந்து எடுக்கிறாங்க. மஞ்சள்லையும் சுண்ணாம்பையும் சேர்ப்பாங்க. இல்லை மஞ்சளை இடிச்சு அதில் எலுமிச்சம்பழத்தை ஊற்றினா சிகப்பு கலராக குங்குமமாக மாறிடும். அதான் உயர்ந்த குங்குமம். அப்போ மஞ்சள் நிறைய விளைஞ்சாத்தானே குங்குமம் நிறைய கிடைக்கும். அப்போ அந்த காவேரி ஆறு தான் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் மஞ்சள், கரும்பு, சென்னல் இதையெல்லாம் விளைவித்து கொண்டே செல்கிறது. அப்போ அந்த குங்குமத்திலிருந்து அங்கே மஞ்சள் நிறைய விளைகிறது. ஆகையினால் அதிலிருந்து குங்குமத்தை தயாரித்து எல்லோரும் அணிகின்றார்கள். ரெண்டாவது, மஞ்சள் ஒரு கிருமி நாசினி வேற. அந்த மஞ்சள் நம்ம இப்போ உடம்புல பூசி காவேரி ஆறு அடித்து செல்லும்போது அந்த காவேரி ஆற்றில் உள்ள அந்த கிருமிகளும் அதில் சுத்தப்படுத்தப்படும். அப்படி ஒன்று. ரெண்டாவது, சந்தனம். சந்தனம் விலை கூடுனது. அப்போ அந்த விலை கூடின சந்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அப்படின்னா அந்த காவேரி ஆற்று பகுதியில் சந்தன மரங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த 6 சந்தன மரங்களை எல்லாம் மலையிலிருந்து அடித்து கொண்டு வருகிறது. அந்த சந்தனத்தை எல்லோரும் எடுத்து பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னுட்டு அந்த சந்தனம் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இறைவனுக்கு அணிவித்த சந்தனத்தை எல்லோரும் அணிந்து கொள்வார்கள். அப்போ அந்த நாட்டுல இறைவனுக்கு சந்தனம் செழிப்பாக அவனுக்கு அபிடேகம் செய்து, சந்தன குழம்பால் அபிடேகம் செய்து, அந்த சந்தனத்தால் அலங்காரம் செய்து, அந்த சந்தன குழம்பு எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அந்த சந்தனத்தை அவர்கள் பூசிக்கொள்கின்றார்கள் அப்படின்னுட்டு மறைமுகமாக அந்த நாட்டில் மஞ்சள் நிறைய விளைகிறது. சந்தனம் எல்லோரும் நிறைய பூசுவதனால அந்த பூஜையானது, இறைவனுக்குரிய பூஜையானது சிறப்பாக நடைபெறுகின்றது என்பதை மறைமுகமாக இது காட்டுகின்றது. சுவாமிக்கு சாத்திய சந்தனத்தை எல்லாரும் பூசிக்கொள்கின்றார்கள் அப்படின்ட்டு. அடுத்த பாடல் பாருங்க. மா விரைத்து எழுந்து ஆர்ப்ப. மானா இந்த இடத்துல வண்டுன்னு எடுத்துக்கிடணும். அந்த வண்டானது விரைவாக எழுந்து ஆரவாரம் செய்கின்றது. வரை தரு பூவிரித்த புதுமது பொங்கிட. அந்த மலையிலிருந்து மலைகள் தரக்கூடிய பூக்கள், மலைப்பூக்கள், அந்த மலைப்பூக்கள் விரிந்து இருக்கின்றது. அதுல நிறைய புது சுத்தமான அந்த தேனெல்லாம் பொங்கி வழிகின்றது. அதாவது நாட்டுல உள்ள பூக்கள்ல உள்ள தேனை விட மலையில் இருக்கக்கூடிய பூக்கள்ல தேன் அதிகமாக இருக்கும். அது அப்படி அந்த மலை, அந்த குடகு மலையில் இருந்து தரக்கூடிய அந்த பூக்கள் விரிந்து இருக்கின்றது. அந்த பூக்களில் சுத்தமான அப்பொழுது பெறப்பட்ட அந்த தேனானது பொங்கி வழிகின்றது. அந்த பூக்கள், தேன் பொருந்திய பூக்களை எல்லாம் இந்த காவேரி ஆறு அடித்து கொண்டு வருகிறது. அந்த பூக்களை சுற்றி கொண்டு வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டு வருகின்றது. மதுனா தேன். வாவியில் பொலி நாடு வளம் தர. வாவினா நீர்நிலைகள். அந்த நீர்நிலைகளில்
நீர்நிலைகள் பொலிந்து இருக்கக்கூடிய நாடு. என்ன, அப்போ நிறைய குளங்கள், சிறு சிறு குளங்கள் எல்லாம் கட்டி அந்த காவேரி ஆற்றினுடைய மதகுகளிலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருகின்றது. அந்த தண்ணீர் எல்லாம் அந்த மதகுகள் வழியாக வந்து இந்த குளங்களில் அங்கங்கு நிரம்பி அந்த விவசாயமானது சிறப்பாக நடைபெறுகின்றது. அதான் வாவியில் பொலி நாடு வளந்தர. அந்த நீர்நிலைகள் நிறைந்த அந்த இடத்தில், அந்த நாட்டில் வளத்தை தந்து கொண்டே காவிரி புனல், அந்த காவேரி ஆறு என்கின்ற அந்த ஆறு கால் பறந்து ஓங்குமால், அங்கங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய வாய்க்கால், கால்னா வாய்க்கால், அந்த வாய்க்காலில் பாய்ந்து கொண்டு அங்கே செல்வச் செழிப்புகளை உருவாக்கி கொண்டே, ஓங்குமால் அப்படின்னா செல்வச் செழிப்பை உருவாக்கி கொண்டே இந்த காவேரி ஆறு வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்ட்டு. அதாவது மலையிலிருந்து வரக்கூடிய அந்த விரிந்த பூக்களில் நிறைய தேன் இருக்கின்றது, புத்தம் புதிய தேன் இருக்கின்றது. அந்த தேனை குடிப்பதற்காக வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டு அங்கே வருகின்றது. அந்த தேனெல்லாம், அந்த மலர்கள் எல்லாம் இந்த காவேரி ஆற்றில் அடித்து வரப்படுகிறது. இந்த காவேரி ஆறு வரக்கூடிய இடங்களில் பல நீர்நிலைகள் அங்கங்கு இருக்கின்றது. அந்த காவேரி ஆற்றில் கட்டப்பட்ட அந்த வாய்க்கால்கள் வழியாக அந்த நீரானது பாய்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாவிகளில், நீர்நிலைகளில் சென்று சேருகிறது. அவ்வாறு அந்த நீர்நிலைகளில் சென்று சேர்ந்து அந்த நாட்டை வளம் பெருக இந்த காவேரி ஆறு செய்கின்றது அப்படின்ட்டு அதனுடைய வளத்தை கூறுகின்றார். ஒன்துறை தலை மாமதகு ஊடுபோய், ஒன்துறை தலை மாமதகு ஊடுபோய், மண்டு நீர் வயலுள் புக வந்து எதிர், மண்டு நீர் வயலுள் புக வந்து எதிர், கொண்ட மள்ளர் உரைத்த கைவோசை போய், கொண்ட மள்ளர் உரைத்த கைவோசை போய், அல்டர் வானத்தில் அப்புறம் சாருமால், அல்டர் வானத்தில் அப்புறம் சாருமால். செல்லில் 90% இன்னைக்குள்ள டேட்டா முடிஞ்சிட்டுன்னு காமிச்சிருக்கு. இன்னும் 10% தான் இருக்குது. இன்னொரு 2 பாட்டு தான் பார்ப்போம். இன்னொரு 1/4 மணி நேரம் தான் நடக்கும். அதுக்கு முந்தி செல்லு முடிஞ்சிச்சுன்னா செல்லு ஆஃப் ஆயிரும். அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். அப்போ அடுத்த பாட்டில் சொல்லும்போது, ஒன் துறைத்தலை மா மதகு ஊடு போய், அந்த அந்த சிறந்த வலிமையான துறைகள், நீர்த்துறைகள், காவேரி ஆற்றினுடைய நீர்த்துறைகள், அதில் தலைமதகு அப்படின்ட்டு இருக்கும். தலை மாமதகு. இப்போ காவேரி ஆற்றிலெல்லாம் அப்படியே தண்ணீர் வந்து உள்ள பாயும். காவேரி ஆற்றிலேயே வந்து அந்த மதகுகளை கட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த மதகு வழியாக, அந்த வாய்க்கால் வழியாக தண்ணீர் பாய்ந்து ஊருக்குள் செல்ல ஆரம்பித்து விடும். அப்படி அதற்கு தலைமா மதகு, அந்த காவேரி ஆற்றினுடைய தலைப்பகுதியில் கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த மதகு, அந்த மதகுன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணீர் பாயக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கட்டடம். அந்த மதகு ஊடு போய், அந்த மதகுக்கு உள்ளே சென்று மண்டு நீர் வயல், அதாவது அந்த நிறைய நீர், மண்டு நீர்னா அதாவது கொஞ்சம் தெளிவில்லாத நீர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நிறைய நீர் பெருக்கோடு வருகின்றது. அதனால அது வந்து மண்டி கொண்டு அந்த மதக ஒட்டி மண்டி நிற்கின்றது. மண்டி நீர் வயல், நீர் வயலுள் புக, அப்படியே அந்த மதகு வழியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய வயல்களுக்கெல்லாம் அது சென்று சேர்கிறது. வயலுள் புக வந்து எதிர், வயலுக்குள் செல்வதற்காக
இந்த மதகு வழியாக தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீர் வரும் பொழுது அந்த தண்ணீரை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக அங்கு உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மல்லர்கள் எல்லாம் அங்கே வருகின்றார்கள். மல்லர்னா உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள். வந்து எதிர் கொண்ட மல்லர், அந்த தண்ணீர் நம்ம மடைக்கு வந்தாச்சு, நாம இனிமேல் பயிர் வைக்கலாம் அப்படின்னுட்டு சந்தோஷத்துல அந்த காவேரி ஆற்றை வரவேற்பதற்காக எதிர்கொண்டு அந்த தண்ணீர் வருவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மல்லர்கள். தண்ணீர் அந்த மதகு வழியாக உள்ள வந்த உடனே அவர்களுக்கு ஆரவாரம், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த ஆரவாரத்தின் காரணமாக குரைத்த ஓசை, குரைத்தன்னா ஓன்னு சத்தமிடுதல்னு அர்த்தம். என்ன, அதாவது ஒரு அதை எப்படி சொல்லுவது, ரொம்ப மகிழ்ச்சியின் காரணமாக அவர்கள் வாயினால் ஆஹா ஓஹோன்னுட்டு ஒரு ஆரவார சொற்களை அவர்கள் எழுப்புகின்றார்கள். அதான் குரைத்த ஓசை. அடுத்து கை ஓசை, அப்படியே கைனால 2 கைனாலையும் தட்டுதாங்க. அவங்க அந்த மல்லர்கள்லாம் வாயினால சத்தம் போடுதாங்க, ஆஹா தண்ணி வந்துட்டு அப்படின்னுட்டு அதை மகிழ்ச்சியில ஆவுன்னு கத்துதாங்க. என்ன அது ரெண்டாவது அவங்க கொஞ்சம் பக்குவம் இல்லாதவர்கள், அதனால இதுல குறைத்த ஓசைன்னு போடுறாங்க. நாய் குறைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க நம்மெல்லாம் பக்குவப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க, தண்ணி வந்தோடனே அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவான்னு தான் நம்ம ஆரம்பிப்போம். சந்தோஷத்துலையும் இப்படித்தான் ஆரம்பிப்போம். அவர்கள் பக்குவப்படாத ஒரு ஆன்மாக்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் அப்படியே குறைத்த ஓசையை எழுப்பிக் கொண்டு அவர்கள் ஒரு சிறுபிள்ளைத்தனமான சப்தங்களை எல்லாம் அவர்கள் எழுப்பிக் கொண்டு ஆரவாரத்தினாலும் அன்பினாலும் எழுப்புகின்றார்கள். கை ஓசை, அப்படியே கையை தட்டுதாங்க, தண்ணி வந்துட்டு கை ஓசை, 2 கைகளையும் தட்டுகின்றார்கள். இந்த ஓசையானது சென்று அண்டர்வானத்தின் அப்புறம் சாருமால், அண்டர்கள் தேவர்களினுடைய உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய சிவலோகம். என்ன, அப்ப அண்டர்வானத்தின் அப்புறம்னா சிவலோகம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த சிவலோகத்தையும் சென்று சேருகிறது இந்த இவர்களுடைய ஆரவார ஓசை. வாயினால் எழுப்பக்கூடிய ஆரவார ஓசை, கையினால் எழுப்பக்கூடிய ஆரவார ஓசை சிவலோகத்திற்கும் சென்று சேருகிறது அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, காவேரி நீர் இம்மைக்கு மறுமைக்கு வீடு பேற்றிற்கு என்ற 3ற்கும் துணை காரணமாக இருக்கிறது. அதனால இந்த ஓசையானது சிவலோகம் வரைக்கும் சென்று சேருகின்றது அப்படின்னுட்டு இந்த பாட்டுல சொல்றாங்க. அடுத்த பாட்டு, மாதர் நாறு பறிப்பவர் மாட்சியும், மாதர் நாறு பறிப்பவர் மாட்சியும், சீத நீர் மூட்டி சேர்ப்பவர் செய்கையும், சீத நீர் மூட்டி சேர்ப்பவர் செய்கையும், ஓதையார் செய்கை உள்ளுணர் ஒழுக்கமும், ஓதையார் செய்கை உள்ளுணர் ஒழுக்கமும், காதல் செய்வதோர் காட்சி மலிந்ததே, காதல் செய்வதோர் காட்சி மலிந்ததே. மாதர் அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம்னு சொன்னேன். இந்த இடத்துலயும் அழகியன்னு தான் அர்த்தம் எடுத்துக்கணும். என்ன, ஏன்னா நாறு பறிப்பவர் அப்படின்னு வந்துடுது. அந்த நாற்றை முதல்ல ஒரு சின்ன பாத்தியில முதல்ல விதைய விதைப்பாங்க. அதுல அந்த நெல் வளரும். கொஞ்சம் வளர்ந்தவுடனே அதை பிடுங்கி அதுக்கப்புறம் வயல்ல முறையாக நடுவார்கள். என்ன, அப்படி அந்த அழகிய நாற்றை பறிப்பவர் மாட்சி. அந்த சிறு வயல்ல இருந்து அதை எடுக்கக்கூடிய அந்த மாட்சி அப்படின்னா ஒரு சிறப்புன்னு அர்த்தம். சிறப்பாக அதை பறிக்கணும்னு அர்த்தம். என்ன, சிறப்பாக பறிக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நெல் நாத்து பயிரிட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த நாத்தை பிடுங்கும்போது நெல்லு கீழே விழுந்துடக்கூடாது. வேகமாக பறிச்சா நெல்லு கீழே விழுந்துடும். என்ன,
ரெண்டாவது அந்த இளைய பயிர், அந்த இளைய பயிருக்கு எந்த விதமான தீங்கும் வராமல் பறிக்கணும். அந்த பாதி இலைகளை விட்டுக்கிட்டு பாதி இலைகளை பிச்சு போட்டுட்டு இப்படிலாம் பறிக்கக்கூடாது. அப்படியே பூ போல அந்த நாத்தை வந்து பறித்து வைக்கணும். அதனால தான் அதில் ஒரு மாட்சிமை இருக்கணும், ஒரு கவன கூடுதல் இருக்க வேண்டும். நெல் அதில் இருக்கக்கூடிய விதை வந்து பிஞ்சு விழுந்துடக்கூடாது. பிஞ்சு விழாத மாதிரி அப்படியே மெதுவாக அதை வந்து வெளியில் எடுக்கணும். அந்த இலைக்கும் எந்த சேதமும் வந்துடாதபடிக்கு எடுக்கணும். அதுதான் அந்த மாதர் அழகிய அந்த நாறு. எப்படி அந்த நாறு உள்ளே இருந்துச்சோ அந்த நாற்று அப்படியே வெளியில் வரணும். முதல்ல எப்படி அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி அந்த நாற்று வந்து வெளியில் வரணும். பிஞ்சு கிஞ்சுலாம் வரக்கூடாது. அதனால தான் அழகிய நாறு அப்படின்னு கொடுக்குறாங்க. பறிக்கும் போதும் நிலத்துக்குள்ளே இருக்கும்போதும் அது அழகிய நாராக இருக்க வேண்டும். அந்த நாற்றை வெளியில் எடுக்கும் பொழுதும் அது அழகிய நாராக இருக்க வேண்டும். எந்த சேதமும் ஏற்படக்கூடாது. அவ்வளோதான். அப்படி அந்த அழகிய நாற்றை பறிக்கக்கூடியவர்களினுடைய ஒரு கவனமான ஒரு தன்மையும் சீத நீர் முடி சேர்ப்பவர் செய்கையும். இந்த நாற்றை எல்லாம் ஒரு கயிறு மாதிரி ரொம்ப மென்மையான அந்த வாழைநாறு மாதிரி வச்சு கட்டுவாங்க. பெரிய கயிறெல்லாம் போட்டு கட்டினா இலை பிஞ்சிரும். அந்த இலைக்கு எந்த சேதமும் வராம, நெல் இலைக்கு எந்த சேதமும் வராம தண்ணியில நனைச்சி ஒரு இந்த பூவை கட்டுவாங்க பார்த்தீங்களா, நார் வச்சு, அதை மாதிரி மென்மையா ஒரு நாரை போட்டு கட்டுவாங்க. கெட்டினா தான் இலைகள்லாம் பிய்யாம இருக்கும். அது அப்படி அந்த நாற்றுகளை பறித்து அந்த நாற்றுக்களை எல்லாம் ஒன்றாக ஒரு முடி போல சேர்த்து அதை கெட்டி வைத்து அதை வந்து கொஞ்ச நேரம் அதை நீங்க வெளியில வச்சிருந்தீங்கன்னா வாடி போயிடும். அதை உடனே வந்து அதை கெட்டி சீத நீர், சீதம்னா குளிர்ச்சி பொருந்திய தண்ணீரில் அதை வைக்க வேண்டும். நம்ம வயல்வெளியில் பார்த்துருப்போம், கெட்டா கெட்டி அந்த ஒரு தண்ணிக்குள்ளேயே முங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த கெட்டுகளை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வயல்லையா தனித்தனியாக அப்படியே நடுவாங்க. அதனால் இதை கவனமாக செய்யணுமா. முடி சேர்ப்பவர் செய்கையும், அதை அழகாக ஒரு முடி தலைமுடி மாதிரி ஒரு தலையை முடிஞ்சு வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மென்மையான நாற்றை கொண்டு அந்த வாழை நாரை கொண்டு ஒன்றா சேர்த்து அதை ஒரு கெட்டாக வந்து குளிர்ச்சி பொருந்திய நீரில் அவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த செய்கையும் ஓதையார் செய் ஒழுனர் ஒழுக்கமும். ஓதையார்னா வலிமையான முழக்கம் உடைய அந்த உழவர்கள். செய்னா வயல்னு அர்த்தம். அந்த வயலில் உழக்கூடிய அந்த ஒரு வேலை அந்த ஒழுக்கமும்னா ஒழுகும்படி செய்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ வயலை உழுதா மட்டும் போதாது, தண்ணீர் இருக்கணும். அந்த தண்ணீர் வந்து நல்லா ஒழுகி கொண்டு, இந்த பசை மாதிரி அது ஒழுகி கொண்டு இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒழுக்கமும் அப்படின்னா அந்த சேரும் சகதியுமாக இருத்தல்னு அர்த்தத்துக்கு வரும். ஒழுகுதல், நீர் ஒழுகுதல் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் இந்த ஒழுக்கமுங்கிறது வரும். அப்படி உழுனர் ஒழுக்கமும், அந்த உழக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய அந்த மணலை தண்ணீரோடு சேர்த்து ஒழுகி கொண்டு இருக்குமாறு செய்யக்கூடிய அந்த வேலையும் காதல் செய்வதோர் காட்சி மடிந்தது. இதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆசையை உருவாக்கும். நம்மளே வயல்வெளியில் இவங்க செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ கண்டார்க்கு ஆசை மேன்மேல் விளைவிக்கும் காட்சி, அப்படிப்பட்ட காட்சி எங்கும் நிறைந்தது அப்படின்னுட்டு இதில் வந்து சொல்றாங்க. இதை இன்னமும் அந்த அடியார்கள் எப்படிப்பட்ட கோணத்துல இதை பார்ப்பார்களாம். கருமச்சேற்றிலே முளைக்கும் ஆன்மாக்களை அங்கிருந்து எடுத்து, அந்த இடத்துல அந்த நாற்று நட்டதை இப்போ எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்காங்கல்ல, அது மாதிரி அங்கிருந்து எடுத்து இறைவன் தனது புவனங்களில் பதித்து போகங்களை ஊட்டி அந்த உயிர்களை பக்குவப்படுத்தி சிவானந்த பரபோகத்தை விளைவிப்பன் என்பது ஓர் உண்மை. அப்போ இந்த செயலை பார்க்கும்போது சிவபெருமானும் இப்படித்தானே நம்மளை செய்தாரு அப்படின்ட்டு போன பிறவியில்
இருந்து இந்த பிறவியில வேற ஒரு நல்ல இடத்துல நம்மளை பிறக்க வச்சு நம்மளை பக்குவப்படுத்தி திரும்ப நமக்கு வந்து சிவானந்தத்தை கொடுக்கின்றார் அப்படிங்கிறது இந்த செயலை பார்த்து அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்களாம் இறைவனுடைய செயலை. அதே மாதிரி ஒரு புலவியானது தான் எடுத்த புழுவை எடுத்த இடத்தில் தன்னுடைய வடிவமாக அது ஆக்காது. அதுக்கு ஒரு கூடு கட்டியிருக்கும். அந்த கூட்டுக்குள்ள கொண்டு அந்த புழுவை வச்சிரும். புழுவை வச்சு அதுக்கப்புறம்தான் அது வந்து அதை வளர விடும். புலவி தான் எடுத்த புழுவை எடுத்த இடத்தில் தனது வடிவமாக்காது தான் கொண்டு போய் வைக்கும் இடமாகிய தனது கூட்டிலே அதற்கு நல்ல வடிவத்தை உருவாக்கும் என்பதும் ஓர் உண்மை. இந்த உண்மை தத்துவ கருத்துக்களை நாறு முளைக்கவிட்ட இடத்திலிருந்து பறித்து இதற்காக பண்படுத்திய சேற்று வயல்களில் நட்டு போகம் விளையும்படி செய்வனவாகிய இங்கு குறித்த நாறு பறித்தல் முதலிய செய்கைகள் நமக்கு நினைவூட்டுகின்றது. இவ்வாறு நினைவூட்டுவதனால் அந்த ஆன்மாக்கள் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளை நினைத்து அது மகிழ்ச்சி அடைந்து இறைவன் மீது பேரன்பு கொண்டு இறைவனிடத்தில் அங்கு அன்பு பிறக்கின்றது அப்படின்ட்டு இந்த செயல்களை பார்த்த உடனேயே இறைவன் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு ஞாபகம் வருதான். அந்த செயலும் இந்த செயலும் ஒன்னா இருக்குது அப்படின்னுட்டு அவர்கள் எல்லாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் இந்த வயல் வேலைகளை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனாலதான் காதல் செய்வதோர் காட்சி மடிந்தது. இறைவனிடத்தில் அன்பு செய்வக்கூடிய ஒரு காட்சி அங்கே கிடைத்தது அப்படின்ட்டு. இறைவனும் நம்மளை இப்படித்தானே பக்குவப்படுத்துறான். முதல்ல கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஒரு தகுந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து அடியார்கள் கூட்டத்துல சேர்த்து நம்மளை வளர வச்சு அதுக்கப்புறம் நமக்கு சிவானந்தத்தை அந்த பயிர் விளைந்து கதிர் முத்தி வரும் மாதிரி நமக்கு சிவானந்தத்தை கொடுக்கின்றாருன்னு அப்படி ஒப்பிட்டு பார்த்தார்களாம் சிவனடியார்கள் எல்லாம் இந்த செயல்பாடு. அடுத்த பாடல் உழுத சால் மிக ஊறி தெளிந்த சேரு இழுது செய் உழுத சால் மிக ஊறி தெளிந்த சேரு இழுது செய்யினுள் இந்திர தெய்வதம் இழுது செய்யினுள் இந்திர தெய்வதம் தொழுது நாறு நடுவார் தொகுதியே தொழுது நாறு நடுவார் தொகுதியே பழுதில் காவிரி நாட்டில் பரப்பலாம் பழுதில் காவிரி நாட்டில் பரப்பலாம். உழுத சால் அப்படின்னா சால் உழுதல் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிடணும். அந்த நிலத்தை நன்கு உழுகின்றார்கள், அதற்கு பேர் சால் உழுதல் அப்படின்ட்டு. அந்த சால் உழுது மிக ஊறி அந்த மண்ணெல்லாம் நல்ல தண்ணீர்ல ஊறுது, தெளிந்த சேர். அதுக்கப்புறம் ஒரு தெளிந்த சேராக முதல்ல அதை வந்து உழும்போது அது வந்து கொஞ்சம் கொத்தலும் குரலலுமா இருக்கும். நல்லா உழும்போது அது நல்ல ஒரு சேராக தெளிந்த சேராக, அதாவது ரொம்ப ஃபைனாயிரும். அது வந்து முதல்ல கட்டி கட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க உழ அது வந்து தெளிந்த சேராக ஒரு ஃபைனா மாறிவிடும். அதுக்கப்புறம் இழுது நெய் போல அது ஆகிருமா. இழுதுன்னா நெய், இழுது செய்யினுள். அப்படி நெய் போல இருக்கக்கூடிய அந்த வயலுக்குள், செய்னா வயல்னு அர்த்தம், அந்த வயலுக்குள் அவர்கள் இப்போ அதாவது நல்ல அந்த வயலை நன்க உழுதுட்டாங்க. உழுததுக்கு அப்புறம் மிகப்பெரிய வயல் பரப்புகளை உழுததுக்கு அப்புறம் அந்த பறிச்ச நாற்றுகளை அங்கங்க நட்டு வைக்கணும். அப்படி நட்டு வைக்கும்போது அவர்கள் அந்த வருணனுக்கு உரிய தெய்வமாகிய இந்திரனை வழிபாடு செய்கின்றார்கள். ஏன்னா நல்ல மழை பெஞ்சாதான் காவேரி ஆத்துல தண்ணி வரும். அந்த காவேரி ஆத்து தண்ணியை வச்சுதான் இவங்க எல்லாம் செய்ய முடியும். அதனால அந்த மழைக்கு உரிய தெய்வமாகிய இந்திர தெய்வதம், அந்த இந்திரனை தொழுது வணங்கி வயல்ல நட்டுட்டோம்,
நல்ல தண்ணீரை கொடு அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இந்திரனை தொழுது நாறு நடுவார். அந்த பறிச்சு வச்ச நாற்றுக்களை இப்பொழுது அவர்கள் நடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நாற்று நடக்கூடியவர்களினுடைய கூட்டம், தொகுதியேன்னா கூட்டம், அந்த காவேரி நாட்டின் எல்லா இடத்திலும் வயல்வெளிகளிலும் அவர்கள் இருந்தார்கள் அப்படின்ட்டு. காவேரி நாட்டின் பரப்பெல்லாம் அந்த காவேரி ஆறு பாயக்கூடிய அந்த சோழ நாட்டினுடைய அந்த வயல்வெளி பரப்புகளில் எல்லா இடங்களிலும் அந்த நாற்று நடக்கூடியவர்களினுடைய கூட்டங்கள் அங்கே அங்கே நாற்று நட்டு கொண்டு இருந்தார்கள். அது பழுதில் காவேரி அப்படின்னா பழுது செய்யாத காவேரி அப்படின்னு அர்த்தம். என்ன பழுது? அந்த உடலுக்கு பசி ஒரு பழுது, உயிருக்கு பாவம் செய்வது ஒரு பழுது. இந்த உடலுக்கு பசி என்கின்ற பழுதையும் தராமல் உயிருக்கு பாவமும் செய்யாதபடிக்கு நம்மை காக்கக்கூடிய அந்த காவேரி. நாடு வளமா எல்லாம் விளைஞ்சு இருந்துச்சுன்னா எல்லாரும் எதுக்கு ஆசைப்பட போறாங்க? அங்க கொலை, களவு, கள்ளு, காமத்துக்கு இடம் இல்லாம போயிருந்த. அப்ப நாடு வறுமை அடையும் போதுதான் யார்கிட்டேருந்து எதை பறிக்கலாம்ங்கிற சிக்கல்கள்லாம் வருது. அது எல்லாமே நல்ல வசதியா வயல்வெளிகள் விளைஞ்சாச்சுன்னா பாவங்கள் குறைஞ்சிரும். அப்ப அப்படிப்பட்ட பழுதை குறைக்கக்கூடிய, பழுது இல்லாமல் செய்யக்கூடிய காவேரி அப்படின்ட்டு இதுல அதற்கு பொருள். அப்போ பழுது எது? பசி உடலுக்கு ஒரு பழுது, பாவம் உயிர்க்கு செய்யாது காக்கக்கூடியத இந்த காவேரி செய்கிறது அப்படின்னா என்ன? நல்ல தண்ணீர் பெருக்கு வருது, நல்ல உழுது வயல்வெளியை விளைய வைக்கிறாங்க, நல்ல சௌக்கியமா சாப்பிடுறாங்க, இறைவனை வழிபாடு செய்கின்றார்கள், யாருக்கும் பாவம் செய்யாமல் இருக்கின்றார்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பழுதுகளெல்லாம் இல்லாதபடி இந்த காவேரி எல்லாருக்கும் நன்மையை செய்கின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ முதல்ல தனியாக ஒரு பாத்தியில் அந்த விதைகளை முளைக்க வைப்பது, அதன் பிறகு அதை மென்மையாக பறித்து கெட்டாக கெட்டி தண்ணீரில் குளிர்ந்த தண்ணீரில் வைத்திருப்பார்கள். அதன் பிறகு அந்த சால் உழுதல், வயல்களை நன்கு உழுவார்கள். அதன் பிறகு அந்த சேறு நன்கு ஊறி தெளிவு அடையுமாறு அதுதான் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு, மட்டக்கம்பு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே அதை இழுத்துக்கிட்டே போவாங்க. அது அடுத்து அந்த சகதியானது நெய் போல மாற வேண்டும், இழுது ஆதல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெய்வத்தை தொழக்கூடிய ஒரு செயல் இருக்கின்றது. அந்த தெய்வத்தை தொழுவதற்கு பின்னால் இந்த நாற்றை நடக்கூடிய தொழில் அங்கே இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அந்த காவிரியினுடைய இரு கரைகளிலும் இந்த நாற்று நட்டுக்கொண்டு அந்த நடவு தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களினுடைய கூட்டம் நிறைந்து இருக்கின்றது என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.